அனைவருக்கும் வணக்கம். நான் உங்களுடைய ரியல் எஸ்டேட் புரோக்கர் கேடிஸ் கேட்கிறேன். இங்கு சில முக்கியமான மோர்ட்கேஜ் சம்பந்தமான விடயங்களை கூறலாம் என்று இருக்கின்றேன். கடந்த சில மாதங்களாக நான் பல மோர்ட்கேஜ் ஃபைல்களை செய்திருந்தேன். அந்த ஃபைல்கள் அனைத்துமே மிகவும் சேலஞ்சிங்கான ஃபைல்கள் தான். அதில் பல ஃபைல்களை பல தடவை வங்கிகளிலே ரிஃப்யூஸ் பண்ணப்பட்ட ஃபைல்களை தான் செய்திருந்தேன். அதனால் நான் அது சம்பந்தமான சில விளக்கங்களை உங்களுக்கு தெரிவிக்கலாம் என்று இருக்கின்றேன். அதாவது வங்கிகள் அனைத்துமே, அதாவது அந்த ரோயல் பேங்காக இருந்தாலும் சரி, அல்லது டிடி பேங்காக இருந்தாலும் சரி, ஸ்கோசியாவாக இருந்தாலும் சரி, சிஎபிசி, நேஷனல் பேங்க், தியாடி, இந்த வங்கிகள் அனைத்துமே சிமிலர் கேட்டகரியில் தான் தங்களுடைய அந்த ஃபைல் ரேஷியோக்களை பார்க்கின்றன. அதனால் நீங்கள் ஒரு வங்கியில் ரிஃப்யூஸ் பண்ணப்பட்ட ஃபைலை திருப்பி திருப்பி இன்னொரு வங்கிகளுக்கு கொடுக்கும் பொழுது திருப்பி அந்த ரிஃப்யூசல் வரும். ஒவ்வொரு முறை நீங்கள் கொடுக்கும் பொழுது உங்களுடைய கிரெடிட்டும் அது லோவாக போகும். அதனால் தான் நீங்கள் ஒரு ஒரு மோர்ட்கேஜுக்கு உரிய எக்ஸ்பர்ட்டை அணுகி அந்த ஃபைலை சரியான முறையில் ஸ்டடி பண்ணித்தான் அந்த ஃபைலை செய்ய வேண்டும். இவ்வாறான சிச்சுவேஷனில் இருப்பவர்கள், அதாவது இப்பொழுது பலவரை பார்த்துக்கின்றேன், அவர்களுடைய மந்த்லி பேமெண்ட் மிகவும் அதிகமாக இருக்கிறது. அதாவது கிரெடிட் லைன், கிரெடிட் கார்டு என்று மிகவும் அதிகமாக இருக்கின்றது. ஆனால் அவர்களிடம் எவ்வளவு நீங்கள் மந்த்லி பேமெண்ட் செலுத்துகிறீர்கள் என்று கேட்டால் நிச்சயமாக அவருக்கு சரியான பதில் யாரிடமும் இருந்து வருவதில்லை. ஒரு சிலரை தவிர பொதுவாக எனக்கு வருவதில்லை சரியாக. அதாவது எனக்கு $4,000 மினிமம் மந்த்லி பேமெண்ட் என்று இருந்தால் அந்த 4,000 என்று சரியாக எனக்கு கூறுவார்கள் மிக மிக குறைவு. ஏனென்று சொன்னால் மோர்ட்கேஜ் அவர்கள் அந்த ஒரு வாழ்க்கை பிசியிலையும் வேலை பிசியிலையும் செல்கின்றார்களே தவிர தங்களுடைய மந்த்லி பேமெண்டை இருந்து ஒருக்காக பார்ப்பதில்லை. நான் அடிக்கடி கூறுகிறேன், அந்த உங்களுடைய மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து ஒவ்வொரு கார்ட்டினுடைய ஒவ்வொரு கிரெடிட் லைனுடைய மந்த்லி ஸ்டேட்மெண்ட்டை எடுத்து அதனுடைய மினிமம் பேமெண்ட்களை கூட்டி பாருங்கள். ஏனென்று சொன்னால் நீங்கள் $4,000 வருமானம் உள்ள ஒருவர் வந்து ஒரு $4,000 கிரெடிட் கார்டு பேமெண்ட்டையும் கட்டிய நாங்கள் ஒரு $3,000 மோர்ட்கேஜ் பேமெண்ட்டையும் கட்டி ஒரு $7,000 பேமெண்ட்டை கட்டுவது என்பது மிகவும் முடியாத காரியம், யாராலும் முடியாது. அதனால் இந்த மினிமம் பேமெண்ட், இந்த கிரெடிட் கார்டு பேமெண்ட்களை எல்லாம் இந்த மோர்ட்கேஜில் போட்டு நாங்கள் ஒரு ரீஃபைனான்ஸ் பண்ணும் பொழுது உங்களுக்கு மோர்ட்கேஜில் ஒரு சிறிய அமௌண்ட் கூடும். இல்லாவிடில் நாங்கள் 30 இயர்ஸ்லேயே திருப்பி அதை அந்த மோர்ட்கேஜ் செய்யும் பொழுது ஆல்மோஸ்ட் சேம் பேமெண்ட்டாக கூட பலருக்கு வந்திருக்கின்றது. அதனால் இதில் முக்கியமான பிரச்சனை என்னவென்று சொன்னால், யாரும் தங்களுடைய பிரச்சனைகளை இருந்து ஒரு பொறுமையாக யோசிப்பதில்லை. வேலை என்று சொல்லி அந்த வேலையிலே பிஸியாக இருப்பதால் தங்களுடைய ஃபைனான்சியல் ரீதியான விடயங்களுக்கு கண்டு ஒரு சில டைமை ஒதுக்கி அந்த அதை செலவு அந்த நேரத்தை செலவு செய்வதில்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் ஓடுவதெல்லாம் இந்த மந்த்லி பேமெண்ட்டுக்காக ஓடி என்று இருப்பதால் உங்களுக்கு அந்த இதை கால்குலேட் பண்ணுவதற்கு நேரம் போதவில்லை. உண்மையிலேயே நீங்கள் ஏன் ஓடுகின்றீர்கள் சொன்னால் இந்த தேவையற்ற இந்த பேமெண்ட்டுகளை செலுத்துவதற்காக ஏதோ ஒரு காரணத்துக்காக உங்களுக்கு கடன் வந்துவிட்டது. அந்த கடனை ஒரு ப்ராப்பர்ட்டி வைத்திருப்பவர்கள் மிகவும் சுலபமாக தீர்க்கக்கூடியதாக இருக்கும். ஆனால் பலர் அதை தீர்ப்பதில்லை. கடைசியில் ஒரு வழியும் முடியவில்லை என்ற சிச்சுவேஷனில் தான் நம்மிடம் வருகின்றார்கள். அவ்வாறு வரும்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், இப்பொழுது ரீசெண்டாக பலர் எவ்வாறு சிச்சுவேஷனில் வருகின்றார்கள் என்று சொன்னால், அதாவது அந்த கிரெடிட்டை, அந்த மினிமம் பேமெண்ட்டுகளை ஒரு தடவை 2 தடவை லேட் பேமெண்ட்டுகளுக்கு ஸ்டார்டிலே விடுகின்றார்கள். பேருந்தவர்களுக்கு ஒரு பழக்கமாக வந்து விடுகிறது. அதாவது 2 தரம், 3 தரம், 4 தரம் என்று கட்டாமல் விடுவதெல்லாம் ஒரு பழக்கமாக வந்தவுடன் அவர்கள் அதை சீரியஸாக பார்ப்பதில்லை. நான் அடிக்கடி கூறுவேன், உங்கள் உடம்பின் ஹெல்த்தை நீங்கள் எவ்வளவு சீரியஸாக பார்க்கின்றீர்களோ அதே போன்று உங்களுடைய ஃபைனான்சியல் ஹெல்த் என்பது மிகவும் மிக முக்கியமான. அது இந்த கிரெடிட் வெரி இம்பார்ட்டன்ட். அதாவது நீங்கள் என்ன ப்ராடக்டை இந்த கனடாவை பொறுத்த மட்டும் என்னத்தை வேண்டுவதாக இருந்தாலும் உங்களுக்கு அந்த கிரெடிட் வெரி இம்பார்ட்டன்ட். என்னிடம் வரும் பல கிளையன்ட்களிலே ஒரு 6 மந்த்துக்கு முதலுடைய கிரெடிட் பெஸ்ட்டாக இருந்திருக்கும். இப்போ இந்த ஒரு தடவை லேட் பேமெண்ட்டை விட்டிருப்பார்கள், 2 தடவை லேட் பேமெண்ட்டை விட்டிருப்பார்கள். பிறகு அவர்களுக்கு அது ஒரு சீரியஸான விடயமாக இருந்திருக்கு. ஆனால் உண்மையிலேயே அது மிகவும் சீரியஸாக பார்க்க வேண்டிய விடயம். என்றால் எங்களாலும் அவ்வாறான லோ கிரெடிட்ல இருந்தால் ஒரு வங்கிகளிலே எங்களால் மோர்ட்கேஜ் செய்ய முடியாமல் இருக்கும். நாங்கள் மிகவும் ஒரு சிக்கலான நிலைக்கு தள்ளப்பட்டு விடுவோம். காரணம், உங்களுடைய ஃபைலை உங்களுக்கு ஒரு சிறந்த வங்கிகளிலே, சிறந்த வட்டி வீதத்திலே, சிறந்த முறையில் செய்து தர வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பம். நீங்கள் விடும் இந்த சிறு மிஸ்டேக்கால் நாங்கள் உங்களுக்கு ஒரு பி லெண்டர் கூட உங்களுக்கு அந்த ஃபைலை செய்ய முடியாமல் இருக்கின்றோம். ஏனென்றால் அந்த கிரெடிட் லோவாக ஒரு அண்டர் 600க்கு வந்துவிட்டால் ஒரு 500 + 550, 600 அந்த ரேஞ்சில் இருக்கும் கிரெடிட் எம்மால் வங்கிகளிலே செய்ய முடியாது. அதாவது அட்லீஸ்ட் குறைந்து ஒரு 600க்கு மேல் இருக்க வேண்டும். அதே லோ தான். ஒரு 650க்கு மேல் இருந்தால் இன்னும் பெட்டர். 600க்கு மேல் இருந்தால் நாங்கள் வங்கிகளை செய்வதை பற்றி யோசிக்கலாம். ஆனால் அண்டர் 600 சொன்னால் நாங்கள் இந்த ரெகுலர் வங்கிகள் ஒன்றிலையுமே செய்ய முடியாது. எங்களுடைய பி லெண்டர் கூட பல கிரெடிட் லோவான ஃபைல்களை ஏற்றுக்கொள்கின்றார்கள் இல்லை. அதனால் அது இப்போ நாங்கள் பிரைவேட் லெண்டர் என்ற ஆக்களிடம் செல்ல வேண்டி வரும். பிரைவேட் லெண்டர் வட்டி மிகவும் அதிகம், அவருடைய ஃபீஸும் மிகவும் அதிகம். 99% நான் அதை ரெக்கமெண்ட் பண்ணுவதும் இல்லை. அதனால் நான் அடிக்கடி கூறுகிறேன் என்று சொன்னால், உங்களுடைய பிரச்சனைகளை நீங்கள்
சரியான முறையில, சரியான நேரத்திலே அதுக்குரிய சொல்யூஷனை காண வேண்டும். அது வாழ்க்கை பிரச்சனையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அந்த பிரச்சனை ஆரம்பித்தவுடன் அதற்குரிய சொல்யூஷனை காண்பீர்களாக இருந்தால், அதை அதை ஃபிக்ஸ் பண்ணுவது உங்களுக்கும் சுலபமாக இருக்கும். அதை ஃபிக்ஸ் பண்ணும் அந்த எக்ஸ்பெர்ட்டுக்கும் அது மிகவும் சுலபமாக இருக்கும். நீங்கள் ஒரு வீடு வைத்திருந்து இவ்வாறான ஒரு கடன் பிரச்சனைகள் இதுகள் இருந்தால், நீங்கள் அதை ரீஃபைனான்ஸ் பண்ணி, அதை 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 கட்டி உங்களுடைய மந்த்லி பேமெண்ட்டை மிகவும் குறைக்கலாம். அதாவது என்னுடைய பல கிளையினுடைய மந்த்லி அதாவது $6,000 மந்த்லி பேமெண்ட் கட்டினவர் எல்லாம் அவருடைய மந்த்லி பேமெண்ட் நான் மோட்கேஜ் திருப்பி செய்யும் பொழுது அந்த பழைய மோட்கேஜ் பேமெண்ட் அளவு தான் அவருடைய அந்த பேமெண்ட் வந்திருக்கின்றது. பலருக்கு 6,000, 4,000, 5,000 எக்ஸ்ட்ராவா பே பண்ணவர்களை எல்லாம் ஆல்மோஸ்ட் அதே மோட்கேஜ் பேமெண்ட் அளவிலே நான் அதை செய்யக்கூடிய இருந்தேன். திருப்பி அந்த மோட்கேஜை ரீஃபைனான்ஸ் பண்ணி செய்யும் பொழுது அவர்கள் மிகவும் ஒரு 4,000, 5,000, 6,000 மந்த்லி சேவ் பண்ணுகிறார்கள். இது ஒரு மிக முக்கியமான விடயம். நீங்கள் இவ்வாறான சிச்சுவேஷனில் இருந்தால் என்னை போன்ற எக்ஸ்பர்ட்டை அணுகி உங்களுடைய அந்த பிரச்சனைகளை உடனே அதுக்குரிய தீர்வை பெற்றுக்கொள்ளுங்கள். லேட் ஆகாவிட்டால் அது வந்து ஒருத்தராலும் அந்த பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்ண முடியாமல் இருக்கும். எங்களுடைய கியூபெக் மார்க்கெட் வந்து மிகவும் சிறப்பாகவே இருக்கிறது. கியூபெக் ப்ராப்பர்ட்டி மார்க்கெட் வந்து மிகவும் சிறப்பாகவே இருக்கின்றது. ஒவ்வொரு மாதம் ப்ராப்பர்ட்டியின் பிரைஸ்கள் கூடிக்கொண்டு தான் இருக்கின்றன. ஒரு சிறந்த மார்க்கெட்டிலே நாங்கள் இருக்கின்றோம். அதனால் இவ்வாறான பிரச்சனைகளை நீங்கள் இருப்பீர்களாக இருந்தால் அதை இலகுவாக ஃபிக்ஸ் பண்ணலாம். இவ்வாறான பிரச்சனை நீங்கள் யாராவது இருந்தால் எம்மை தொடர்பு கொள்ளலாம். என் தொலைபேசி இலக்கம் 514-961-8141. தேங்க் யூ.